வெல்கம் டு vlogs ஆஃப் மலர். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ஆப்பம். நோ ஈஸ்ட், நோ பேக்கிங் சோடா, நோ கோகனட், எதுவுமே இல்லாமல் சாஃப்டான பஞ்சு போல் உள்ள ஆப்பம் பண்ண போகிறோம். அதுக்காக 2.5 கப்பு பச்சை அரிசி நல்லா வாஷ் பண்ணி 6 மணி நேரம் ஊற வைக்கணும். 2.5 கப்பு பச்சை அரிசி எடுத்துருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 6 மணி நேரம் ஊற வச்சிடணும். அது ஊறினப்புறமா 1 கப்பு அரிசி, 1 கப்பு சோறு, 1 கப்பு பழைய மாவு. நீங்க இதுக்கு முன்னாடி ஆப்ப மாவு அரைச்சிருந்தீங்கன்னா அந்த மாவுல 1 கப்பு மாத்தி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அரைக்கிறீங்கன்னா இட்லி தோசை மாவு இருக்கும்ல, அதுல 2 கரண்டி மாவு ஆட் பண்ணிக்கிட்டா போதும். புளிச்ச மாவு. அரிசி ஆட் பண்றேன். அரிசிக்கு கூட இந்த சோறு, அந்த பழைய மாவு அதுவும் சேர்த்து, இது பழைய ஆப்ப மாவு தான் நான் ஆட் பண்றேன். இல்லாதவங்க ஃபர்ஸ்ட் டைம் அரைக்கவங்க கிட்ட ஆப்ப மாவு இருக்காது, அப்படி உள்ளவங்க இட்லி தோசை மாவை ஆட் பண்ணிக்கிட்டா போதும். சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா கொஞ்சமா அரைச்சிக்கணும். இந்த அளவு அரைச்சிக்கிட்டு இதுக்கு கூட 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்றேன். சீனி 1 ஸ்பூன் சீனி ஆட் பண்ணி இதுவும் நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சா போதும். இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்தா போதும். நல்லா நைஸா இந்த பதத்துக்கு அரைச்சி ஒரு கொஞ்சம் பெரிய பாத்திரத்திலேயே ஊத்தி வைங்க. ஏன்னா இது நல்லா பொங்கி சில நேரம் வெளியவே சிந்தும். அதனால பெரிய பாத்திரமாவே ஊத்தி வைங்க. கரெக்டான பாத்திரத்துல ஊத்தி வைக்க வேண்டாம். இந்த இவ்வளோ மாவு தான் இருக்குது என்கிட்ட. இப்போ அரைச்சி கலக்கி நான் வச்சிருக்கிறேன். உப்பு போட வேண்டாம். இப்போ நல்லா கலக்கி அப்படியே மூடி நம்ம வச்சா போதும். அது புளிக்கிறதுக்காக, பொங்குறதுக்காக. இப்போ குளிர் நேரம் நீங்க அரைக்கிறீங்கன்னா சீக்கிரமாவே அரைச்சிருங்க. இந்த அளவுக்கு பொங்கி இருக்குது. ஈஸ்ட், சோடா உப்பு எதுவுமே போடாம இந்த அளவுக்கு பொங்கி இருக்குது ஆப்ப மாவு. நான் வச்சிருந்தது அரை பாத்திரம் தான் இருந்தது. இந்த மாதிரி பொங்கும். இனி உப்பு சேர்த்து, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலக்கிட்டு ஆப்ப சுட தொடங்கிடலாம். குளிர் நேரத்துல நீங்க ஆப்பத்துக்கு அரைக்கிறீங்கன்னா, நாளைக்கு அரைக்கிறீங்கன்னா முந்தின நாள் காலையில ஒரு 10 மணி போலவே நீங்க ஆட்டி வச்சிருங்க. அப்பந்தான் அந்த மாவு புளிக்கும். இல்லைன்னா புளிக்காது. ஆப்பம் சாஃப்டா வராது. சீக்கிரமாவே பண்ணி வச்சிருங்க. அதே மாதிரி தான் இட்லி தோசைக்கும். சூடு நேரத்துல நீங்க நாளைக்கு காலையில சாப்பிட்றீங்கன்னா, ஆப்பம் பண்றீங்கன்னா இன்னைக்கு நைட்டு ஆட்டினாலே போதும். அப்போ புளிச்சு பொங்குறப்ப கரெக்டா இருக்கும். அப்போ ஊத்தியாச்சு. 2 கரண்டி மாவு ஊத்தி நல்லா சுத்தி விட்டுட்டா போதும். அப்ப பண்றது கஷ்டம்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸி. தேங்காய் எதுவுமே இல்லாம இவ்வளோ சாஃப்டா பண்ணலாம். இப்போ கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, தேங்காய் எடுக்க கூடாது அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாம், ஆப்பம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஹெல்தியும் கூட. வேற கெமிக்கல் எதுவுமே சேரல. அதனால எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஆப்பம். தேங்காய் சேர்த்தாதான் டேஸ்ட் இருக்கும்னு சொல்லுவாங்க ஆப்பம். அப்படியெல்லாம் இல்லை. இந்த ஆப்பம் நல்ல டேஸ்டா, சாஃப்டா நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஆப்பமும் கடலைக்கறியும் தான் சாப்பிட போறோம்.
இந்த பாத்தீங்களா, உள்ளாடி அரை அரையா சாஃப்டா வந்திருக்குது. கடை ஆப்பம் மாதிரியே நல்லா சாஃப்டா வந்திருக்கு. அவங்க எல்லாம் ஈஸ்ட் எல்லாம் சேர்ப்பாங்க, இது எதுவுமே கிடையாது. நீங்களும் உங்க வீடுகள்ல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஈஸ்ட் இல்லாம, ஈஸ்ட் எல்லாம் உடம்புக்கு அவ்வளோ ஹெல்தி கிடையாது. இந்த மாதிரி நீங்களும் உங்க வீடுகள்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.